ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. எனக்கு ப்ளவுஸ்லாம் நிறைய வருது, என்னால் தைக்க முடியல, மிஷின்கிட்டே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி உங்களால் ப்ளவுஸ் சுறுசுறுப்பாக வந்து தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை முடிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறத விட ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு தான் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து நைட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம நைட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம். கட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து காலையில் வந்து தைக்க முடியாது. எப்போவுமே காலையில் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்காந்தா மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ளவுஸாக தைக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் 2 மணி நேரத்தில் தைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் பிள்ளைங்க விட்டுட்டு நம்ம வெளியில் வர்றதுக்குள்ளே, அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்மளால் வந்து ஒரு 2 ப்ளவுஸாக தைக்க முடியும். அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. டெய்லராக இருக்க நீங்கள் வந்து யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு மட்டும்தான் அந்த ப்ளவுஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டால் தான் நாளைக்கு வந்து தரேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உட்காந்து தைப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படிலாம் இருந்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய டெய்லர் வந்துட்டாங்க, நமக்கு போட்டி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த தொழிலில் வந்து நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து சம்பாதிக்கவும் முடியும். எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் தச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரை வந்து வாங்கிக்கிட சொல்லலாம். அதனால் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னு டெய்லி வந்து எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் வந்து டெய்லி தைக்கணும், டெய்லி வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தோணும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து அவங்களோட காசுலேருந்து நான் வந்து என்னோடய பொண்ணோட ஃபீஸோ பையனோட ஃபீஸோ நான் கட்டியிருக்கேன்க்கா, இல்லை பாதி ரூபா கொடுத்துருக்கேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எப்போவுமே வந்து நம்மளை கேட்க ஆள் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தையல் தொழில் பண்ணுறோம், நம்மகிட்ட வந்து யாரும் கேட்க போகிறதும் இல்லை நீ ஏன் தைக்கலை அப்படின்னு. அதனால் நிறைய பேருக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணணும். இன்னொருத்தவங்க வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு தொழில் பண்ணுறோம். இந்த டைம்லேருந்து நான் இந்த டைம் வரைக்கும் எப்போவுமே தைக்கிற வேலையை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க. காலையில் நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் எப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து நைட்டே வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம ஒரு 4 ப்ளவுஸ் எழுதுனா கூட ஒரு 2 ப்ளவுஸாக தச்சு முடிப்போம். இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரே நாளில் வந்து நான் நிறைய ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் மறுநாள் வந்து உங்களுக்கு டயர்டாயிரும், தைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து ஒரு டிசைனும் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கடைசியில் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நமக்கு வந்து எப்போ வந்து ரொம்ப பிஸியாக ஆர்டர் வருங்கிறது தெரியாது. அதனால் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து கிடைக்கிற டயத்தில் நீங்கள் பயன்படுத்தி தச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவசரமாக வெளியே போக வேண்டிய வேலை, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீடு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கையில் இருக்க ப்ளவுஸை தைச்சிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கேட்கும்போது கொடுத்துட்டு போகலாம். இது அவங்க கேட்கும்போது நம்ம வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட நான் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து அது என்றைக்கினாலும் பிரச்சனை தான். ஏன்னா கஸ்டமர் கேட்குற வரைக்கும் நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு கூடாது. நம்ம தச்சு நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி வந்து மேலே போகும். ஏன்னா நம்ம ஒரு நாள் சம்பாத்தியெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. இந்த ப்ளவுஸில் வைக்கிற டிசைன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாரீலேருந்து கிளாத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டு நெக்கில் வந்து அது மேலே வச்சு நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இந்த டிசைன் வந்து பண்ணதுக்கு முன்னக்கூட்டி வந்து எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு. அவங்க வந்து லவ் மேரேஜ், அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கல. அதனால் அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்களா அந்த பொண்ணை. அதனால் அவங்க மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு தான் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக கல்யாணம் வச்சுருக்காங்க மறுநாளே. அதனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் இது. அந்த பொண்ணுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் கூட கிடையாது, நான் அளவெடுத்து தான் இதை வந்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது வந்து ஈஸியாக இருக்குமோ அப்படி தான் வந்து நான் தைச்சி கொடுத்தேன். ஏன்னா ஒரே நாளில் வந்து நமக்கு ஆரி போடவும் முடியாது. ஏன்னா 5 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க, மறுநாள் வந்து கல்யாணம். அப்படிங்கும்போது நான் வந்து நைட்டே கொடுக்கணும் ப்ளவுஸை. அதனால் எனக்கு என்ன வந்து ஈஸியாக வருமோ, அதாவது அந்த டைமிங்க்கு எவ்வளோ முடியுமோ அந்த டிசைன் மட்டும் தான் வைக்க முடிஞ்சுது.
இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக ஒரு டிசைன் கேட்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பழக்கமான டிசைனை வைங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைன் ட்ரை பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு அதில் வந்து இல்லை டயத்தை வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம ஏற்கனவே வச்ச டிசைனை ஒரு டிசைன் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த டிசைனை வச்சிடலாம். நான் வந்து இதில் லேஸும் செயின் ஸ்டோனும் வைக்க போகிறேன். வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல. கையில் மட்டும் அந்த பொண்ணு வந்து ஒரு டிசைன் அனுப்பியிருந்தாங்க. அந்த டிசைன் தான் வைக்க போகிறேன். இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறதுமே சொல்கிறேன். எப்போவுமே வந்து நமக்கு கஸ்டமர் வந்து ஒருத்தங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக முடிக்கணும். நம்ம அதாவது என்ன மிஸ்டேக் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்தாலும் அதை சரி பண்ணி கரெக்டாக தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு என்ன வராது காரணமே வந்து கஸ்டமர் ஏதாவது சொல்கிறாங்கக்கா, எனக்கு வந்து தைக்கவே இஷ்டம் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணாமல் எந்த தொழிலுமே வந்து கற்றுக்க முடியாது. இந்த தொழில் இல்லை, எந்த தொழிலுக்கு போனாலுமே சின்ன சின்ன விஷயம் தப்பு நடக்கும். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். எப்போவுமே வந்து சரி செய்யறதுக்கு நம்ம கவலையப்படக்கூடாது. நம்ம அதை சரி பண்ணால் தான் நல்ல டெய்லர் ஆக முடியும். நிறைய டெய்லர் வந்து புது டெய்லரு பழைய டெய்லர் யாராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நிறைய கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை திட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் என்ன ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ரூ. 200 வாங்கிருதா அப்படிங்குவாங்க. ஆனால் உள்ள அந்த கஸ்டமர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும். எந்த தப்பு நடந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்ம காசு வாங்குறது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் வந்து ஸ்டேபிளாக இருங்க. நிறைய பேர் என்னென்னா நீங்கள் ரொம்ப வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ₹50 குறைச்சிருவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தான் வருமானம் வந்து கொடுக்குறோம். ஒரு டிசைன் ப்ளவுஸ் வைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப அநியாயமாக நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு எவ்வளோ இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தக்கன வந்து ஒரு அமௌண்ட் வாங்க. கஸ்டமர் ஒரு குறைச்சிக்கோங்கன்னு சொன்னால் ஒரு ₹10 ₹5 குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளும் இதில் கிடந்து நம்ம வந்து நம்ம வீட்டை பார்க்காம உட்காந்து தைக்கிறோம். நமக்கு பேக் பெயின் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் நம்ம வந்து ரீசனபிளாக என்ன ரேட்டு வாங்கணுமோ அதை வாங்குங்க. கை டிசைனில் வந்து நடுவில் மட்டும் எனக்கு வந்து இந்த மாதிரி சம்சா மாதிரி வச்சு கொடுங்கக்கா, வச்சுட்டு ஒரு பீட்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதான் வச்சு பார்க்கேன். ஒரு சைடுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு பார்க்குறேன். எப்போவுமே வந்து ஒரு டிசைன் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு எத்தனை தேவைப்படுது எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தைப்பேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயுமே நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீ தச்சுக்கோமா, நான் வந்து உனக்கு டைம் கொடுக்கேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு இது பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து வீட்டில் செய்கிற வேலையை வந்து சொல்லுங்கள். இல்லை ஹஸ்பண்ட் ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லி வந்து நான் ஒரு வேலையை இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நமக்கு முடியாத நேரத்தில் வந்து எனக்கு இது பண்ணி கொடுங்கங்கிறத நம்ம தான் கேட்கணும். யாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீ எனக்கு இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்னென்னா வீட்டையும் பார்க்கணும், நம்ம தையல் தொழிலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. இது வந்து நம்ம உடம்புல தான் பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு டைட்டாக இருக்குது, எனக்கு நிறைய ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டு வேலையை குறைச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க செய்வாங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலையை வந்து அவங்கக்கிட்ட வாங்க ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்மளும் உழைக்க தான் செய்கிறோம். சும்மா இருந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட நம்ம வேலை வாங்கலை. அதை எப்போவுமே யோசிச்சுக்கோங்க. டெய்லரில் வந்து ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரேடியாக உட்காந்து தைப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, யூரின் போக மாட்டாங்க, எந்த வேலையும் பண்ணாமல் உட்காந்து பிள்ளைங்க வெளியே போன உடனே மிஷினில் உட்கார்றது, அவங்க வர்ற வரைக்கும் உட்காருவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். இன்றைக்கி தெரியாது, பின்னாடி வந்து நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து தெளிவாக வந்து அதை முடிவு பண்ணுங்கள். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வந்து நான் தைக்கணும், எந்த டைம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத. நமக்கும் ரெஸ்ட்டு தேவை தான். ஏன்னா நமக்கு வந்து வயசு போக போக பேக் பெயின் அதெல்லாம் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நாள் வந்து நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு நாள் அந்த நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா ஒரு ப்ளவுஸாக தைங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வாரம் வந்து தைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து மிஷினில் உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய டெய்லர்னாலும் கேட்டு பாருங்கள், தச்சிட்டே இருக்கிற வரைக்கும் தச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து நமக்கு முடியல, அதாவது நமக்கு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப மிஷினில் போய் உட்காரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டெய்லி வந்து வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால் வந்து டெய்லி வேலையை பார்க்க முடியும்.
நான் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறதுனால எனக்கு வந்து முடிஞ்ச டைம்லலாம் நான் தச்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ரெகுலராக வந்து இந்த வாரத்தில் வந்து நான் வீடியோ போடுவேன். ரெகுலராக வந்து நமக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறமா நான் எப்போ உட்கார்றேன், எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோலாம் திங்கக்கிழமையிலேருந்து வரும். நான் சொன்ன மாரி இந்த டிசைன் வந்து கை மட்டும் இந்த மாரி டிசைன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு பீடு வச்சு தைக்கணும் அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து டைம் கிடைக்கிற டயத்தில் பயன்படுத்தி தைக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நமக்கு வருமானமே ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே எவ்வளோ வாங்கியிருக்கேன், கம்மியாக வாங்கியிருக்கேனா இல்லை நான் ஜாஸ்தி வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா வீடு வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. டெய்லியுமே எனக்கு இந்த வீடு வந்து இப்படி தான் இருக்கும், வீடியோக்காக இல்லை. நான் வந்து எப்போவுமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மிஷினில் உட்காருவேன். எனக்கு வந்து அப்படி குப்பை மாதிரி கிடந்தாலே எனக்கு வந்து தைக்கவும் ஓடாது. நான் ரொம்ப நேரம் வந்து வீடை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து தைக்க உட்காருவேன். அப்போனா தான் எனக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும். அப்பா நம்ம தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால் மட்டும்தான் நான் அப்படி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து மொத்தமாக வந்து நைட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து மதியம் ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைம் 2 டைமுமே வந்து நான் பெருக்கி எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். அப்பப்போ சாப்பிட்ட பொருள் எல்லாத்தையுமே கழுவி வச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ வேலையை வந்து நீங்கள் மொத்தமாக வந்து செய்யணும்னு நினைக்காம கழுவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து நிறைய சேராது. நம்ம கழுவும்போது ரொம்ப நேரம் ஆகாது. 10 நிமிஷத்தில் கழுவி போட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்ம வீடும் க்ளீனாக இருக்கும். நமக்கு தைக்கிறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வீடு இப்படி கிடக்கன்னு யோசிச்சுட்டே தைப்பீங்க. அப்போ வந்து டைமும் நேரம் ஆகும். நமக்கு ஒரு மனசாக உட்காந்து தைக்கவும் முடியாது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டைமும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான். கட்டிங் எப்போவுமே வந்து நைட்டு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறதுமே நைட்டு வந்து எம்மிங் பண்ணுங்கள். அப்போனா தான் பகல் பொழுது வந்து உங்களுக்கு கழியாது. எப்போவுமே வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே வந்து தச்சு பழகிருங்க. ஏன்னா நம்ம வந்து லைட்டு போட்டு தைக்கும்போது நம்ம கண்ணுமே பிரச்சனையாகும். அதனால் வெளிச்சத்தில் இருக்கும்போதே பகல் பொழுதுலேயே வந்து நிறைய தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்ணுறது தான். அதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் வந்து நானுமே புதுசாக கற்றுக்கிட்டது தான். சில விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு தெரியாமல் இருக்கும். போக போக பழகியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்குது, நான் வந்து இப்படி பண்ணதில்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்படி தான்க்கா நானும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அந்த டிசைன் வந்து முடிஞ்சது. செயின் ஸ்டோன் மட்டும் கையில் தைக்க வேண்டியதாயிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.